friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈஸியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு சைடு டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை. முட்டை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முட்டையை பிரேக் பண்ணி பவுல்ல போட்டுக்கிட்டேன். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டை நல்லா பீட் ஆனாதான் தோசை நமக்கு சாஃப்ட்டா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். முட்டை பீட் ஆன பிறகு ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதை போடுறேன். 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். அடுத்து 70 கிராம்ஸ் வெள்ளை சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா பீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 4 குழிக்கரண்டி தோசை மாவு வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தோசை மாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆல்ரெடி நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவில் நம்ம 4 தோசை வரைக்கும் சுடலாம். இப்போது கொஞ்ச நேரம் சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய்யை போட்டு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. கல் நல்லா சூடான பிறகு அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாவை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். தோசை மேலெல்லாமும் கொஞ்சம் நெய் போடுங்க. போட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 3 மினிட்ஸ் மூடியை திறந்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். சூடான சுவையான சூப்பரான முட்டை தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டு சாப்பிடலாம், எதுவுமே தேவையில்லை. குழந்தைகள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உடனே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஜிம்மீஸ்.